வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. ஜிஎஸ்டி சீர்திருத்தம் செய்யப்பட்ட பிறகு ஜிஎஸ்டி 2.0 இன்று முதல் அமலுக்கு வந்திருக்கிறது. 2 அடுக்குகளில் தான் இனி ஜிஎஸ்டி பெரும்பாலான பொருட்கள், உணவுப் பொருட்களுடைய விலையில் தொடங்கி கார், சிமெண்ட் வரை விலையெல்லாம் இந்த வரி குறைப்பால் விலையும் குறைந்திருக்கிறது. அதனுடைய பயன் முழுவதும் மக்களுக்கே அப்படின்னது மத்திய அரசு. இது தொடர்பாக பிரதமர், இது வெறும் சேமிப்பு இல்லை, இது ஒரு திருவிழா அப்படின்னு குறிப்பிடுகிறார். இதன் மூலமாக நம்ம ஒரு புதிய வரலாறை படைத்து கொண்டிருக்கிறோம். புதிய வரலாறு இந்த சீர்திருத்தத்தின் மூலமாக படைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றாரு. நாட்டு மக்களிடம் இந்த வரி குறைப்பால் 2.5 லட்சம் கோடி ரூபாய் பணப்புழக்கம் ஏற்பட போகிறது அப்படின்றாரு. இப்படியெல்லாம் பாஜக மத்திய அரசு இந்த சீர்திருத்தம் மத்திய அரசால் அப்படின்னு கொண்டாடக்கூடிய அதே வேளையில் 8 ஆண்டுகளில் 55 லட்சம் கோடி ரூபா பணத்தை வசூல் பண்ணிவிட்டு, வரியை வசூலிச்சுட்டு 2.5 லட்சம் கோடியை சலுகை அப்படின்னு நீங்கள் அறிவிக்கிறீங்க. ஒரு பெரிய காயத்தை ஏற்படுத்திட்டு ஒரு சின்ன பேண்டைட் போடுறீங்க அப்படின்னு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே குறிப்பிடுகிறார். அதே நேரத்தில் இது ஜிஎஸ்டி கவுன்சில் எடுத்த ஒட்டுமொத்த முடிவு, எல்லாருடைய பங்களிப்பு இருக்குது. ஆனால் பிரதமர் தனக்கு மட்டுமே இதை உரிமை கொண்டாடுகிறார் அப்படின்னும் திரு ஜெயராம் ரமேஷ் உள்ளிட்டோர்லாம் இதை விமர்சிக்கிறாங்க. ஜிஎஸ்டியால் விவசாயிகள், பொதுமக்கள் எல்லாம் இப்போது மகிழ்ச்சிக்கு உள்ளாவாங்க அப்படின்னு பிரதமர் சொல்கிறாரு. அப்போ இவ்வளோ நாளாக அவங்க துன்பத்தில் ஆளானதற்கு யார் காரணம்? நவராத்திரிக்கான பரிசாக அதை கொடுத்துருக்கின்றீங்க. ஜிஎஸ்டி வரியை கட்ட முடியாமல் மக்கள் தூக்கத்தை இழந்து சிவராத்திரி ஆனதற்கு யார் பொறுப்புன்னு கேட்கிறார் எம்பி திரு சு வெங்கடேசன். எல்லா கேள்விகளையும் விவாதிக்க இருக்கிறோம். ஜிஎஸ்டி 2.0 யாருக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து பேராசிரியர் திரு அருணன், நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். தொடர்ந்து பாஜகவினுடைய இளைஞர் அணியின் மாநில தலைவர் திரு எஸ் ஜி சூர்யா, நிகழ்ச்சிக்கு அவரையும் வரவேற்கிறேன். வலதுசாரி திரு எம் குமார், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். காங்கிரஸ் கட்சியில் இருந்து திருமிகு லட்சுமி ராமச்சந்திரன் அவர்கள், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல உங்கள்கிட்ட ஆரம்பிக்கணும் அப்படின்னு, தீபாவளி பரிசை அறிவிக்க போகிறோன்னு சொன்னது மோடி. முதல்ல என்னென்ன சீர்திருத்தம் வரப்போகுது அப்படின்னு கவுன்சில் அந்த 2 வரிகளை நீக்கிட்டு 2 கொடுக்க போகிறோன்னு ஒரு பரிந்துரை கொடுக்குறாங்க. அப்புறம் கவுன்சிலுக்குள்ளே வருது, விவாதிக்கிறாங்க, முடிவெடுக்கிறாங்க. பிரதமர் அதை மக்களுக்கு எப்படி போகுதுன்னு விளக்குறார். ஸோ அன்று முதல் இன்று வரை டாப் டு பாட்டம் இது ஃபுல் கிரெடிட்டும் பாஜகவுக்கு, அரசுக்கு, மத்திய அரசுக்கு தானே போகணும். அது உங்களுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவது சரியா? வணக்கம். ஜிஎஸ்டி சீர்திருத்தம், அதாவது ரிஃபார்ம்ஸ், ஜிஎஸ்டி 2.0 அப்படிங்கிறாங்க. அதுலேருந்தே அவங்க முதல்ல கொண்டு வந்த ஜிஎஸ்டி ஒரு ஃபெயிலியர். அதனால தானே சீர்திருத்தம்ங்கிறது எப்போ செய்வோம்? ஃபஸ்ட்டு சரியில்லை அப்படிங்கிறதுனால தான் ரிஃபார்முங்கிறது செய்வோம். ஸோ அது ஒரு அட்மிஷன். இது வரைக்கும் இருந்தது சரியில்லை அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ கொண்டு வந்திருக்கிறதும் அவங்க கொண்டு வந்தது இட் இஸ் டூ லேட் அண்ட் இட் இஸ் இன்கம்ப்ளீட். டூ லேட், இன்னும் இன்கம்ப்ளீட். நான் இன்கம்ப்ளீட் ஏங்கிறதும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டூ லேட் நீங்களே ஏற்கனவே பேசுகிற போது சொல்லிட்டீங்க. 8 வருடத்துக்கு பிறகு, 8 வருடம் இவ்வளோ பெரிய அதிகபட்சமான வரி. அதனால் நம்மளோட growth பாதிக்கப்பட்டிருக்கு. அதை தவிர எம்எஸ்எம்இ அப்படிங்கிற அந்த செக்டரே மூடப்பட்டிருக்கு. அந்த மாதிரி ஒரு அதிகபட்ச வரியை போட்டுட்டு திரு ராகுல் காந்தி அவர்கள் கடுமையாக ஒவ்வொரு ஊர்லேயும் போய் அந்த ஒவ்வொரு பிஸ்னஸும் எந்த விதத்தில் அவங்க இதனால் பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க, அவங்களோட டைரெக்டாக இன்டராக்ட் பண்ணி அதை பாராளுமன்றத்தில் அடிக்கடி பேசினவர் திரு ராகுல் காந்தி. அவருக்கு எங்களோட ஒரு ப்ராமிஸ் தான் இந்த ஜிஎஸ்டி 2.0. எங்களோட 2024 தேர்தலில் நாங்கள் கொடுத்த அந்த ப்ராமிஸ் தான். 2 ஸ்லாப் தான் இருக்கும் அப்படின்னு காங்கிரஸோட ஒரு ப்ராமிஸ் தான். இப்போ அதை 8 வருடத்துக்கு பின்னாடி என்ன இன்னைக்கு திரு ப சிதம்பரம் அவர்கள் கேட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு 12%, 18% வரி விதிச்ச ஒரு பொருளுக்கு உங்களால் 5% உங்களால் வரி விதிக்க முடியுதுன்னா அது சொரண்டல் தானே, எக்ஸ்ப்ளாய்டேஷன் தானே. இத்தனை நாள் அவன் 12%, 18% வரியை கட்டிட்டு, சில பேர் அந்த வரியை கட்டி பிஸ்னஸே செய்ய முடியாத இழுத்து மூடிட்டு போயிட்டு இத்தனை நாள் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்களுக்கு 2.5 lakh crores சேவிங்ஸ் இருக்க போகிறது. பட்ஜெட்டுன்னு சொல்லிட்டு ஃபுல் பேஜ் ஆடு. இவங்க என்னன்னா இந்த கம்பெனி பிஸ்னஸ் எல்லாம் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. எல்லாரும் ஒரு ஃபுல் பேஜ் ஆடு எல்லா பேப்பர்லையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுற அந்த பட்ஜெட் இருக்குல்ல, சேவிங்ஸ் இருக்குல்ல, அந்த கம்பெனி அதெல்லாம் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கே போயிடும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க ஆனால் இந்த 8 வருஷம் இந்த எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் டேக்ஸ் போட்டனால
அரசாங்கத்துக்கு வந்த சம்பாதிச்சது எவ்வளோ 55 லட்சம் கோடி. ஸோ அதுக்கப்புறம் என்னங்க பட்ஜெட்டு? பிஸ்னஸே மூடிட்டு போயிட்டாங்க, அதுக்கப்புறம் என்ன பட்ஜெட்டு? இன்னொன்று, எக்கானமியை பூஸ்ட் பண்ணுறதுக்காக இது கொண்டு வரோம் அப்படிங்கிறாங்க. இவங்களோட புள்ளி விவரம், அரசாங்க புள்ளி விவரப்படி 8% ஜிடிபி growth இருக்கா கிட்டத்தட்ட. அப்படின்னா we are the fastest going big economy அப்படின்னு ஊரா போய் சொல்லிக்கிறாங்க. அப்படின்னா எதுக்கு பூஸ்ட்டு? அதுவும் அப்படின்னா அவங்களோட புள்ளி விவரம் தப்பு அப்படிங்கிறது இன்னொரு அட்மிஷன் தானே இது. அவங்க அரசாங்கம் கொடுக்குற அந்த 8% அவ்வளோ அந்த விகிதத்தில் நம்ம நிஜமாவே வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருக்கோம்னா யார் உங்ககிட்ட பூஸ்ட் கேட்டா? பூஸ்ட்னா என்ன? குறைச்ச வளர்ச்சி இல்லைன்னா பூஸ்ட் கொடுப்போம் இல்லையா? பூஸ்ட் எப்போ கொடுப்போம்? வளர்ச்சி இல்லைன்னா பூஸ்ட் கொடுப்போம். 8% உலகத்திலேயே ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் இவங்க பூஸ்ட் கொடுக்குறாங்களா இந்த மாதிரி வரி விகிதத்தை குறைச்சி? அதுலேருந்து என்ன அவங்க கொடுக்குற புள்ளி விவரம் 8% அப்படிங்கிறது மிகப்பெரிய பொய். நான் மட்டும் சொல்லலை, இதை அறிஞர்கள் எக்கனாமிஸ்ட் இதை சொல்கிறாங்க, எக்கனாமிக் எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. இன்னொன்று, நான் இன்கம்ப்ளீட்னு சொன்னேன் இல்லையா, அது முழுமையானது இல்லை அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. அதுக்கு காரணம் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் எழுப்பின கோரிக்கைகள். அவங்க என்ன சொல்கிறாங்க, இதனால நாங்கள் எங்களுக்கு இழப்பு இருந்ததுன்னா அந்த காம்பன்சேஷனை பற்றி நீங்கள் சொல்லவே இல்லையே, சொல்லாத எப்படி நீங்கள் இதை அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஸ்டேட் கவர்மெண்ட்டு தான் மக்களோட டைரக்டாக தொடர்பில் இருக்கிறவங்க. அவங்க தான் ஸ்கூல்ஸை நடத்துகிறாங்க, அவங்க தான் ஹாஸ்பிட்டல்ஸை நடத்துகிறாங்க. அன்றாட வாழ்க்கைக்கு மக்களுக்கு என்ன தேவையோ அதுக்கெல்லாம் தட் ரெவென்யூ இஸ் ஃப்ரம் த ஸ்டேட் கவர்மெண்ட். அதில் ஒரு ஜிஎஸ்டி வரியில் மிகப்பெரிய ஒரு துண்டு விழுந்ததுன்னா அவங்க என்ன எப்படி கவர்மெண்ட் நடத்துவாங்க? அவங்களோட நிலைமையை யோசிக்கணும் இல்லையா. அடுத்த முக்கியமான விஷயம் அதான் ஜிஎஸ்டி கவுன்சில். நீங்கள் மேடம் நிர்மலா சீதாராமனை பார்த்தீங்கன்னா அவங்க எப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கப்படுதோ, இந்த ஏன் ஜிஎஸ்டி வரி இப்படி இருக்கு அப்படின்னா, அது என்ன கேட்காதீங்க, எனக்கு அது கவுன்சில் தான், இட் இஸ் அ ஃபெடரல் சிஸ்டம், ஸ்டேட்ஸுக்கெல்லாம் ஓட்டிங் பவர்ஸ் இருக்கு, ஸ்டேட்ஸ் கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்ததுலேருந்து 8 வருஷமா whenever a tough question is asked to her, she will blame it on the GST council. ஆனா ஒரு நல்ல நிர்ணயம் எடுக்கப்பட்டதுன்னு வச்சுக்கோங்க, உடனே கிரெடிட் அவங்க எடுத்துப்பாங்க, பிரதமர் மோடி அவர்களுக்கு கொடுப்பாங்க, பேப்பர்ல அட்வர்டைஸ்மென்ட் கொடுத்துட்டு அவங்களெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி பிசினஸ் எல்லாம் இத கேட்போம். ஆனா இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணது மத்திய அரசு தானே. அவங்க தான் ஜிஎஸ்டி கவுன்சிலுக்குள்ள கொண்டு வராங்க, அமைச்சரவை பரிந்துரை பண்ணுது. இதுல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தா நாங்க ஏத்துக்கிறோம், சில காம்பன்சேஷன் கொடுக்கறாங்க. அத கேட்போம் மேடம். இத்தனை நாள் பண்ணாததும் மத்திய அரசாங்கம் தானே. அவங்க முன்னாடியே மனசு வச்சிருந்தா இத முன்னாடியே பண்ணிருக்கலாம்ல. எத்தனை ஒரு கடுமையான நிலைமையில நம்ம வாதத்தை ஏத்துக்கிறேன். 4% இனிமே நல்லவனா இருப்பேன் அப்படின்னா அப்ப நீ இவ்வளவு நாளா கெட்டவனா இருந்தியாடா அப்படின்னு கேக்குறது எப்படி நியாயமா இருக்கும்? ஆமாங்க, இழுத்து வயத்தறிச்சல் தாங்க, இழுத்து மூடிட்டு போயிட்டாங்க. இங்க எத்தனையோ பேர் ஞாபகம் இருக்கா, 4% கொரோனாவுக்கு முன்னாடி 2019க்கு முன்னாடி, அதுக்கு கொரோனா போது 0, அது ஒண்ணுமே நடக்கல. அதுக்கெல்லாம் முன்னாடி 4%. அதுக்கெல்லாம் காரணம் என்ன? டிமானிட்டைசேஷனும் ஜிஎஸ்டியும் தான் மிகப்பெரிய காரணம். இந்திய எம்எஸ்எம்இ திருப்பூர்லயும் கோயம்புத்தூர்லயும் எத்தனை, ஈரோட்லயும் கொண்டு வரப்பட்டிருக்கதா பாக்கலையா? என்னது நீங்க சொன்ன மாதிரி தொழில்கள் நலிவடைஞ்சிட்டு இருக்கு. கேப்போம் சூர்யா, ரொம்ப லேட்டா இதை கொண்டு வந்திருக்கீங்க. ஒரு அரசு நல்லது பண்ணுச்சுன்னா அதோட கிரெடிட் எடுத்துக்கிறீங்க. அப்ப இவ்வளவு ஆண்டுகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க மக்கள், இவ்வளவு ஆண்டுகள் இதனால பெரும் துயரத்தை அனுபவிச்சிருக்காங்க, அதை ஏத்துக்க மாட்டேங்கன்ற நல்ல ஒரு பேசிக் டெக்கோரம். 8 நிமிஷம் அவங்க பேசுனாங்க, யாரும் குறுக்கிடல. இப்போ நம்ம பேசும்போது குறுக்கிடாமல் இருந்தால் அந்த விவாதம் நல்லபடியாக போகும். இப்போது எம்எஸ்எம்இ தொழிலெல்லாம் ஜிஎஸ்டி வந்தோடனே அழிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களும் சொன்னாங்க, காங்கிரஸும் ராகுல் காந்தி எப்பயும் போல் அவருக்கு ஒன்றும் தெரியாமல் எழுதி கொடுக்கறது பேசுகிறவராக இருக்கிறதுனால அந்த பொய்யை சொல்லிகிட்டு இருக்காரு. 2013ஆம் ஆண்டு இந்தியாவில் 3,61,00,000 சிறு குறு தொழில்கள் இருந்தன. இன்றைக்கு
2022 கணக்குப்படி 3 வருஷத்துக்கு முன்னாடி 6.3 கோடி சிறு குறு தொழில்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அதன் மூலமாக இந்தியாவில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ 25 கோடி மக்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் ஜிஎஸ்டி வந்துட்டதுனால எம்எஸ்எம்இலாம் மூடிட்டாங்க அப்படின்றது நீங்கள் சொல்கிற பொய், அது உண்மை இல்லை அப்படின்றது நம்மளுக்கு இருக்கக்கூடிய தரவுகள் சொல்லுது. இரண்டாவது, இந்த ஜிஎஸ்டி இவங்க கொண்டு வரதுக்கு எவ்வளவோ முயற்சிகள் பண்ணாங்க. இவங்க காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது காங்கிரஸ் ஆண்ட மகாராஷ்டிரா மாநிலம், அப்போ பிருத்திவிராஜ் சவான் முதல்வராக இருந்தார். அவர்களே அந்த ஜிஎஸ்டியை கொண்டு வருவதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. ஏனென்றால் அந்த காம்பன்சேஷன் செஸ் அப்படின்றது காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது மாநிலங்களுக்கு வழங்குவதற்கு அவர்கள் முன்வரவில்லை. மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே எல்லா மாநிலத்திலையும் நேர்கோட்டில் இணைத்து அந்த காம்பன்சேஷன் செஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி 17 வரிகள் 13 செஸ்கள் 30 வரிகளை நீக்கிவிட்டு ஒரே வரி ஜிஎஸ்டி அப்படின்னு கொண்டு வந்தது இந்தியாவில், சுதந்திர இந்தியாவில் நடந்த பிக்கெஸ்ட் டாக்ஸ் ரிஃபார்ம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனுடைய கொண்டு வந்தது பாஜக, முயற்சி பண்ணாங்க, அவங்களால முடியல, நாங்கள் சக்ஸஸ் ஆனோம். அப்போ எங்களுக்கு தான் கிரெடிட், அவங்க கிரெடிட் கொடுக்கணுமா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இப்போ இதனுடைய ஒரு இம்பேக்ட் என்னன்னு பாருங்க. இவங்க காங்கிரஸ் ஆட்சி விட்டு போகும்போது உலகத்தில் இந்த ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அப்படின்ற தரவரிசை பட்டியலில் இந்தியா 142வது இடத்துல இருக்குது. 2019 ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ண அடுத்த 2 ஆண்டுகளில் 63வது இடத்துக்கு வரும். இன்றைக்கி 50வது இடங்களில் நோக்கி போயிட்டுருக்கோம். அப்போது இந்த ஒரு பிஸ்னஸ் இந்தியாவில் ஆரம்பிக்கிற 30 வரியை கட்டுறதுக்கும் 1 வரியை கட்டுறதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை உண்மையிலே கஷ்டப்பட்டு பிஸ்னஸ் செஞ்சு பிழைக்கிறவங்களை போய் கேட்டிங்கன்னா ஜிஎஸ்டி நல்லா இருந்ததா, அதுக்கு முன்னாடி இருக்கிறது நல்லா இருந்ததான்னு கேட்டிங்கன்னா ஜிஎஸ்டி தான் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு பொய்யை நீங்கள் பரப்பி 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 அதை உண்மைன்னு நீங்களே பொய்யை நம்பிட்டு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு அது ஒரு தவறான ஜிஎஸ்டி ஒன்றுதான், டாக்ஸ் ஸ்லேப் தான் மாற்றிருக்கோம். இப்போ இரண்டாவது, ஜிஎஸ்டி ரிஃபார்ம் கொண்டு வந்ததுக்கு இவங்க இவ்வளோ சொல்கிறாங்க இல்லையா. ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் நடப்பதற்கு ஒரு நாளைக்கு முன்பு டெல்லியில் 8 மாநிலத்தினுடைய அமைச்சர்கள் சேர்ந்து ஒரு கூட்டம் போடுறாங்க. அதில் காங்கிரஸ் ஆட்சி செய்கின்ற இமாச்சல் பிரதேசத்துடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர், கர்நாடகாவோட ஃபினான்ஸ் மினிஸ்டர், தெலுங்கானாவோட ஃபினான்ஸ் மினிஸ்டர், இவங்க 3 பேரும் கலந்து கொண்டு இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், இதனால் எங்கள் மாநிலத்திற்கு பாதிப்பு வருகிறது. அப்போது 2 லட்சம் கோடி ரூபாய் பணத்தை மக்களுக்கு கொடுக்குறோம்னு நாங்கள் சொன்னால் அதை கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னவங்க காங்கிரஸ்காரங்க. காம்பன்சேஷன் கேட்குறாங்க சார், 2 வித்தியாசம் கேட்குறது வேறு. இது குறைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா இல்லையா? குறைக்கக்கூடாதுன்னு சொல்றது மக்களுக்கு 2000 ரூபாய் கொடுக்க போறேன் ஒருத்தருக்குன்னு சொல்றேன், நான் உங்க பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுப்பேன்னு சொன்னா ஏத்துக்குவீங்களா? இப்போ நான் என்ன கேட்கறேன்னா, தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இன்க்ளூடிங் காங்கிரஸ் கட்சி, ஏன்னா அவங்க திமுக மேல சவாரி செய்யக்கூடிய ஒரு கட்சி தான், அவங்களுக்குன்னு இண்டிவிஜுவாலிட்டி கிடையாது. இப்போ இன்னைக்கு மக்கள் கிட்ட திமுகவினர் வைக்கக்கூடிய பரப்புரை என்னன்னா, ஜிஎஸ்டினா மோடி வாங்கக்கூடிய வரி, அப்படிதானே நீங்க சொல்றீங்க. மாநிலத்துக்கு பாதி வரி போகுதுன்றதை என்னைக்காச்சும் ஒரு இடத்துலயாவது சொல்லியிருக்கீங்களா? இப்போ உங்க கூற்றின்படியே ஜிஎஸ்டி முழுக்க மோடி வாங்கக்கூடிய வரினா, மோடி வாங்கக்கூடிய வரியில உங்களுக்கு குறைச்சிருக்காரு. 2 லட்சம் கோடியே அவருக்கு வர வேண்டிய வருமானத்தை வேணாம்னு சொல்லிட்டாரு. இதை ஏத்துக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்கு? ரொம்ப சிம்பிள். நீங்க ஜிஎஸ்டினா மோடி வாங்கக்கூடிய டாக்ஸ், கரெக்ட் தானே? மாநிலத்துக்கு 1 ரூபாய் கூட அதுல போகிறது இல்லை அப்படின்றது தான். திமுகவில் ஒரு 100 தொண்டர்களை கூப்பிட்டு கேட்டீங்கன்னா ஜிஎஸ்டினா 100% காமன் மேனுக்கு அது தெரியாதா சார்? காமன் மேனுக்கு அது தெரியாதா? கேஸ் பில்லு வாங்கி பார்த்தா தெரிஞ்சிராது, சிலிண்டர் பில்லு, பரப்புரை, சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி. அப்போ நீங்க முதல்ல ஒத்துக்கோங்க, ஜிஎஸ்டின்றது மோடி 100% வாங்கல, 50% இங்க ஸ்டாலின் ஐயா வாங்குறாரு, 50% மோடி ஐயா வாங்குறாருன்ற முதல்ல அந்த அண்டர்ஸ்டாண்டிங் 50% ஸ்டேட் 50% சென்ட்ரல், இதுதான் நம்ம நாட்டுல ஒரு வகிவிதம். அதை நீங்க இன்னைக்கு ஏன் குறைச்சிங்க அப்படின்னா, இவால்விங் தான். நீங்க ஜிஎஸ்டி கொண்டு வரணும்னு 50 வருஷமா ட்ரை பண்ணீங்க, கொண்டு வர முடியல. நாங்க கொண்டு வந்தோம். கொண்டு வரும்போது பிஜேபி ஃபினான்ஸ் மினிஸ்டர்லாம் சேர்ந்து இந்த பொருளுக்கு இவ்வளோன்னு வரி விதிச்சோமா? கிடையாது. அப்போ அந்த காலத்தில் இன்டைரக்ட் டேக்ஸ் எவ்வளோ வரி இருந்ததோ அதற்கு ஏற்றது போல ஜிஎஸ்டி வரி விதிப்பு செய்யப்பட்டது. இப்போ காங்கிரஸ் வச்சிருந்த வரி விதிப்பை குறைக்க வேண்டும் அப்படின்ற காரணத்திற்காக இப்போ குறைச்சிருக்கோம். இப்போ ஜிஎஸ்டி வரி, இப்போ ஹோட்டல் பில்லுன்னு எடுத்துக்கலாம். ஜிஎஸ்டி 2017 வரதுக்கு முன்னாடி 13% டாக்ஸ் கட்டிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஜிஎஸ்டி கொண்டு வந்ததுக்கு அப்புறமா 5% டாக்ஸ். அப்போ அவ்வளோ வரி மிச்சம் நாங்கள் கடந்த 7 ஆண்டுகளாகவே மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் காங்கிரஸினுடைய கொடுங்கோல் ஆட்சியிலிருந்து. இப்போ மற்ற பொருட்களுக்கு, இப்போ உதாரணமாக சிமெண்ட்டுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், 30% இருந்தது ஜிஎஸ்டிக்கு முன்னாடி, அது 28% வச்சிருந்தாங்க. ஏன்னா அது ப்ரோரேட்டாவா அதை அட்ஜஸ்ட் பண்றதுக்காக வைக்கப்பட்டது. ஓரளவுக்கு இந்த ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்டேஷன் நல்லா ஆனதுக்கு அப்புறமா இவங்க வைத்திருந்த வரி விகிதத்தை
இருந்து இப்போ குறைக்கிறோம். ஆக மொத்தம் ஜிஎஸ்டின்னு முன்னாடி இருந்தது, காங்கிரஸ் இன்டைரக்ட் டாக்ஸ் எவ்வளவு வாங்கிட்டு இருந்தாங்களோ அதுக்கு ஈக்குவலண்டா வைக்கப்பட்டது. இப்போ அதை நாங்க குறைத்திருக்கிறோம். ஏன் அதையே வைத்திருந்தோம்? முன்னாடி இந்த இன்டைரக்ட் டாக்ஸ் குறிப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் இப்போ ஒரேடியாக இப்போ சிமெண்ட்டுக்கு வந்து 30% இருந்ததை 5% 12% பண்ணியிருந்தோம்னா எக்கானமியால அதை தாங்க முடியாது. அதனால முன்னாடி இருந்த வரியை நேச்சுரலைஸ் பண்ணிட்டு இப்போ மக்களுக்கு ரிலீஃப் கொடுத்திருக்கோம். இது எத்தனை வருஷம் கழிச்சு? 8 வருஷம் கழிச்சா? 8 வருஷம் கழிச்சாமா? இது எல்லா மாநிலங்களும் சேர்ந்து. அதுதான் சார், அந்த 8 ஆண்டுகள்ல அந்த காயம் பெருசாயிருச்சு. இப்போ நீங்க அது பேண்டேட் போட்டு ஓட்டுறீங்க அப்படின்னு காங்கிரஸ். அது எப்ப காயம் பெருசா இருக்கும்னா, ஒருவேளை ஜிஎஸ்டிக்கு முன்னாடி ஒரு பொருளுக்கு வந்து 30% வரி இருந்து அதை நாங்க 42% போட்டிருந்தோம்னா காயம் பெரிதா இருக்கும். ஏற்கனவே இருந்த வரி அப்படியே சஸ்டெயின் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துலயும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதை ரிஃபார்ம் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இல்ல நான் ஒரே ஒரு ஸ்மால் அவர் கரெக்ஷன் என்னன்னா, முன்னாடி காங்கிரஸ் போட்ட வரி அப்படின்னு முன்னாடி வந்து சேல்ஸ் டாக்ஸ்ங்கிறது வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட். காங்கிரஸ் போட்ட வரிலாம் அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட் போடுற வரி தான் இருந்திருக்கும். இந்த மாதிரி கம்பேரே பண்ண முடியாது. காங்கிரஸ் போட்ட வரி, பிஜேபி போட்ட வரி, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் போட்ட வரி நாங்க ஏதோ ரேஷனலைஸ் பண்ணிருக்கிறோங்கிறாரு. ஒவ்வொரு ஸ்டேட்ல ஒவ்வொரு வரி இருந்திருக்கும். எப்படி இவங்க ரேஷனலைஸ்ங்கிறது எப்படி பண்ணாங்கிறது தெரியல. இவர் சொல்ற டேட்டாவை 30%, 28%, 30% எந்த மாநிலத்துலன்னு அந்த கேள்வி நீங்க தான் கேட்கணும். ஏன்னா நான் குறுக்கிட கூடாதுன்னு சொல்லிட்டாரு. நீங்க கேளுங்க. கேட்போம். அருணன் அவர்கள்ட்ட, திரு அருணன், எப்படி பார்த்தாலும் மக்களுக்கு 2.5 லட்சம் கோடி ரூபாய் லாபம் அல்லது பணப்புழக்கம் அதிகரிக்க போகிறது. அது நல்ல விஷயம் தானே. ஆனால் நீங்கள் வந்து இவ்வளவு நாட்களாக சிவராத்திரி ஆக்கிட்டீங்க, மக்கள் அந்த பணத்தை கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கேள்வி கேட்குது. ஆமாம், இப்போ மோடிஜியுடைய பேச்சை நான் கேட்டேன் நேற்று மாலை. அவர் எப்படி சொல்கிறாரு, 2.5 லட்சம் கோடி ரூபா மக்கள் கையில் கிடைக்க போகுது, அதனால் அது ஒரு பெரிய திருவிழா, நான் வந்து இந்த நவராத்திரிக்கு உங்களுக்கு பரிசு கொடுத்துருக்கேன், தீபாவளி பரிசு ஏற்கனவே அறிவித்தேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த மாதிரி 5, 12, 18, 28 என்று இருந்ததை இன்றைய தினம் 5, 18 என மாற்றினது ஒரு திருவிழா என்றால், ஏற்கனவே 5, 12, 18, 28 என இருந்தது என்ன? அது வந்து சோக வீடா, இது திருவிழா வீடுன்னா கேட்கத்தானே செய்வோம். இது நவராத்திரினா அது தூக்கம் பிடிக்காத சிவராத்திரியான்னு எங்கள் எம்பி கேட்டதில் என்ன தப்பு இல்லை? அதாவது நீங்கள் ஒன்று சொல்லும்போது இது ஏதோ காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வந்தது இந்த 5, 12, 18, 28 இவர் வந்து குறைச்ச மாதிரி இல்லைங்க நேற்று பூரா பேசுகிறாரு. 2017 28% அளவுக்கு ஜிஎஸ்டி வரியை கொண்டு வந்தது யாரு? இப்போ வந்து அதான் அந்த பாயிண்ட்டு. இப்போ வந்து இதுக்கு மட்டும் தான் வந்து டிவியில் வந்து பேசுகிறாரு, ஆகா 4 2 ஆக்கிட்டோம்னு. 4 ஆக்கும்போது இப்படி பேசினாரா? அதெல்லாம் ஜிஎஸ்டி கவுன்சிலு, எல்லா மாநில நிதியமைச்சர்களும் சேர்ந்து எடுத்த முடிவு. அப்படித்தானே பேசினாரு. அப்போ அந்த கேள்வி வருமா வராதா? நீங்கள் ஏற்கனவே இந்த 8 ஆண்டு காலமாக எவ்வளோ வசூல் பண்ணீங்க? குறிப்பாக இந்த 12, 28 அந்த சதவீத கணக்கில் அதுலேருந்து இப்போ கொஞ்சம் தர்றீங்க. அதுக்கு கொண்டாட்டம் பண்ண சொன்னால் மக்களை ஏமாத்துறது இல்லையா? இப்போ ஒருத்தர் வந்து பஸ்ஸில் பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஒரு பயணி திடீர்னு கத்துனார், ஐயோ என் பர்ஸை யாரோ அடிச்சிட்டாங்க, டிக்கெட் வாங்க கூட காசு இல்லைன்னு. ஒருத்தர் பக்கத்தில் இருக்கவர், ஐயா பரவாயில்ல நான் தான் ஐயா காசு, டிக்கெட் வாங்கினாராம். அப்படி சொன்ன மகானுபாவர் யாருன்னா அவர் தான் பர்ஸை அடித்தவர், பிக் பாக்கெட் பண்ணவர். அந்த மாதிரில இருக்கு. ஐயா உங்களுக்கு 2 லட்சம் கோடி ரூபா தர்றேன் சொல்றவர் யாரு? 8 ஆண்டு காலமாக 55 லட்சம் கோடி ரூபாயை பறிச்சவர் மக்களிடமிருந்து. குறைஞ்சபட்சம் ஒரு நேர்மை இருந்தால், அரசியல் மாநிலங்களுக்கும் போயிருக்கே, மாநில அரசாங்கம் அதுக்கு சரிபாதி மாநிலங்களுக்கு போயிருக்கே. ஐயா ஐயா இல்லை இல்லை, நான் பதில் சொல்கிறேன். நான் சொல்கிற பாயிண்ட் வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இது எல்லாருக்கும் தெரியும். பாதி அதுதான். ஒட்டுமொத்தமாக 28%ங்கிற முடிவை எடுத்தது யார்? மோடி அரசா இல்லையா? இப்போ நீங்கள் குறைக்கிறீங்க. இந்த முடிவு மோடி நான் எடுத்தேன் வந்து நெஞ்ச தட்டியை வந்து உற்சாகமாக நேற்று சாயங்காலம் 5 மணிக்கு பேசினார். அப்போ இந்த 28% வரைக்கும் இந்த கொள்ளை விகிதம் இதை விதிச்சது யாரு? அதை ஒப்புக்கொள்ளணும்ல. ஆமாம் 28% அநியாய வரி தான், இதை நான் உணர்ந்தேன், மக்கள் கஷ்டப்படுறதை பார்த்தேன்,
நான் தான் அந்த 28 கொண்டாந்தேன், இப்போ நான் சொல்றேன்யா 28 வேணாம்யா 18 தான்யா அப்படின்னு பேசினா அது நியாயம். ஏதோ அதுக்கு முந்தின ஆட்சியில் கொண்டு வந்தது மாதிரி 28% வரிய இவர் வந்து 18 மாத்திர மாதிரி பேசினா இது என்னங்க? இது என்ன வார்த்தை சொல்றது? பிரதமராக இருக்காரு, இது என்ன நியாயம்? இது ஒரு பம்மாத்து வேலை இல்லையா? மக்களை ஏமாற்றுகிற வித்தை இல்லையா? இதுதானே அடிப்படையான பாயிண்ட். இதைத்தான் எங்க எம்பி வெங்கடேசன் கேட்டாரு. ஏன்னா அவர் அப்படித்தானே பேசுறாரு. இதோ நவராத்திரி முதல் நாள், உங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சிகரமான செய்தி. அப்ப இந்த 8 ஆண்டுகளாக இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டது, அநியாய வரியை கட்டிய அந்த மக்கள் தூங்க முடியாம சிவராத்திரி அனுபவிச்சாங்களே, அதற்கு யார் பொறுப்பு? இல்ல இவ்வளவு நாள் எதிர்க்கட்சிகள் பாஜக மேல குற்றச்சாட்டை முன் வச்சீங்க, அந்த பழி சொல்ல வாங்கிட்டாங்க. இன்னைக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கிறப்போ அதோட கிரெடிட்டை எடுத்துக்கிறது இயல்பு தானே? அதை நீங்க எடுத்துக்க கூடாதுன்னு சொன்னா என்ன நியாயம்? இல்லை கிரெடிட் எடுத்துக்கிறதுனா அதுக்கு முன்னாடி டெபிட்டே எடுத்துக்கணும்லங்க. நான் எங்களுடைய காமர்ஸ் மொழியில் சொல்கிறேன் கிரெடிட்னு சொன்னேன். இப்போ ஒரு நல்ல காரியம் பண்ணுறையா, அப்போ ஏற்கனவே கெட்ட காரியம் பண்ணது யாரு? கார்கே, நீங்கள் கூட நல்லா சொன்னீங்க, ஒரு வாக்கியத்தை சொன்னீங்க, இனிமேல் நல்லவனாக இருப்பேன்னு சொல்கிறாப்புல, அதை ஏற்கக்கூடாதாங்கிறீங்க சொன்னீங்கல்ல. இனிமே நல்லவனாக இருப்பேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே நல்லவனா இல்லைன்னு தானே அர்த்தம். அப்படி எடுத்துக்கணுமான்னு கேட்டேன். நீங்கள் என்ன அதைத்தான் சொல்றேன். அப்படி எடுத்துக்கிறதுல உள்ள சிக்கல்னா இதை ஒத்துக்கொள்ளணும். ஏற்கனவே அவர் நல்லவராக இல்லை, இப்ப வந்து மக்கள்கிட்ட சொல்றாரு இனிமே நான் நல்லவனா, நான் திருத்திட்டேன்னு சொல்லி நாதஸ் சொன்னாருன்னு. யாரு சொன்னா? நாதஸ் தாயா சொன்னாருங்கிற மாதிரில இருக்கு. சரி, இப்ப பிராக்டிகலா பேசுவோம். இந்த 2 லட்சம் கோடி ரூபாய் மக்கள்கிட்ட வரப்போகுது சார். ஏதோ ஒரு வகையில ஒரு பைக் வாங்கணும்னு நினைச்சிருக்க ஒரு நபர், ஒரு கார் வாங்கணும்னு நினைச்சிருக்க நபர், ஒரு வீடு கட்டுற நபர் இந்த பண பலன்களை பார்ப்பாரு. அப்போ ஆப்வியஸா இது யார் கொடுத்தான்னு தெரியுமா தெரியாதா? இல்லைங்க, மக்களை நீங்கள் லேசாக நினைக்காதீங்க. ஏங்க அவருக்கு தெரியுமில்லங்க, இப்போ பைக் வாங்க போகிறாரு, 22ஆம் தேதிக்கு முன்னாடி இருந்த விலை என்ன அது எண்ணி பார்ப்பார்ல. அந்த விலைக்கு யார் பொறுப்புன்னு அவர் யோசிக்க மாட்டாரா? அந்த விலையிலிருந்து இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதுக்கு முன்னாடி இருந்த விலை யார் போட்டா? ஏங்க என்னங்க நீங்கள் மக்களையெல்லாம் அவ்வளவு இதாக இந்த நவீன காலத்தில் இவ்வளவு தகவல் தொடர்பு சாதனத்தில் நீங்கள் இன்றைக்கி டெய்லி பேசிகிட்டு இருக்கீங்க, அவங்களுக்கு தெரியாதா? இங்கே இன்னைக்கு இப்போ ஒருத்தர் புது ஆட்சி வருதுங்க, வர்றவங்க ஐயா பழைய ஆட்சி 28% போட்டுருச்சு, அநியாய ஜிஎஸ்டி வரி விகிதம், ஐயா நான் அதை காலி பண்ணிட்டேன் 28%, 18% தாயா அதிகபட்சம்னு சொன்னால் மக்கள் கை தட்டுவான். சூப்பரியா. 28 கொண்டு வந்து 8 ஆண்டுகளாக காலமாக மக்களை சுரண்டிவிட்டு இப்போ நான் 28% ஒழிச்சிட்டேன் இப்போவும் சொல்றேன். அந்த 28% ஒழிச்சது காரணம் என்ன தெரியுமா? இந்த ஓட் சோரி, வாக்கு திருட்டு என்கிற விவகாரம் மிக பரவலாக மக்கள் மத்தியில் போய் நாடாளுமன்றம் அந்த பிரச்சனையை எழுப்பி முடக்கப்பட்டது எதிர்க்கட்சிகளால். பீகார்ல 60 லட்சம் பேர் வாக்காளர்கள் எப்படி காணாம போனாங்க? ஒரு சின்ன சந்தேகம் கேக்குறேன். நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க நாங்க ஒரு 7-8 மாசமா இதை டிராஃப்ட் பண்ணிட்டு இருக்கோம்ன்றாங்க. இந்த ஓட் சோரி எழுப்பப்பட்டு 2 மாசம் இருக்குமா? ஏங்க 7-8 மாசமானு அவங்க தானே சொல்றேன். இப்ப பாருங்க, அதே தான் நாதஸ் மாதிரி தான். 7-8 மாசம் முன்னாடி சொல்ல வேண்டியதானே? ஆகஸ்ட் மாசம் தாங்க பிரதமர் பேசினாரு. சுதந்திர தின உரையில தானே பேசினாரு. அரசாங்கம் எப்படி செயல்படுகிறது புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. இவ்வளவு பெரிய ஒரு ரிஃபார்ம் அனுப்புறோம்னா நேத்து இல்லங்க, அதெல்லாம் எங்களுக்கு தெரியுங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியுங்க. 28 போட்டிங்க 28 போட்டிங்கன்னு சொல்றாரு இல்லையா? அந்த 28 எல்லாம் 28 போடுறதுக்கு முன்னாடி 30ல இருந்து 40 வரைக்கும் இருந்தது. அத குறைச்சு 40 தான் 28 ஆச்சு. இன்னைக்கு 28 18 ஆயிடுச்சு அப்படின்றாங்க. அருணன், ஓகே 40 28 ஆச்சு, இன்னைக்கு 18 இல்லங்க. 18 இல்ல 5 ஆயிருக்கு. இல்ல கொஞ்சம் இல்லை இங்கே பாருங்க, நீங்கள் எங்கேயா 40 அவர் பாட்டுக்கு அடித்து வராது. சூர்யா வந்து பொதுவாகவே அவர் பொதுவாக தரவுகளோடு பேசக்கூடியவர், அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பேசுவார். நான் அவரை மதிக்கக்கூடிய ஒரு பேச்சாளர், நான் மறுக்கல. ஆனால் இவர் வந்து இப்போ இன்றைக்கி வந்து என்ன பேச, அவர் பாட்டுக்கு ஒரு மாநிலத்தில் ஒன்று இருந்திருக்கலாம் அதை சொல்கிறாரு. என்னைக்கு இங்கே இப்படி ஒட்டுமொத்தமாக இத்தனை பொருட்களுக்கு 28%, இன்னும் சில பொருட்களுக்கு 40% இப்போவும் இருக்குது. ஆக்சுவலாக ஏற்கனவே 5 இருந்துச்சு அது. ஆனால் 40 என்பது ரொம்ப ஒரு எக்ஸப்ஷனல் தான் இருந்துச்சுன்னா, அதனால தான் அதுக்குள்ளே கூட போகலை. இப்போ 40 இருக்கு. 28% வந்த போது எல்லாரும் எதிர்த்தாங்களா இல்லையா? தயவு செய்து மனசாட்சியோடு பேசுவோம். அதனால தானே அந்த கப்பர் சிங் வரின்னு வந்துச்சு. ஒரே ஒரு நிமிஷம், 28% வரி இருந்து சாமானிய மக்களை பாதித்த ஒரு பொருளுடைய பேர் சொல்லு.
ஒரு பொருள் பேர் 28% பாதிப்பு தாங்க. 28% இருந்த ஒரு பொருள் சாமானிய மக்களுக்கு பாதிப்பாக ஒரு பொருள் பேர் சொல்லுங்க. ஒரே ஒரு பொருள் பேர் இருக்க. இல்ல நான் என்ன கேக்குறேன், நீங்க சொல்லுங்க, ஒரு பொருள் சொல்லுங்க. 28 சிமெண்ட் சாமானிய யூஸ் பண்றது இல்லையா? 28% கார் மட்டும் தான் வாங்குறாங்களா சூர்யா? 28% இருந்து பாதிப்பு. அவர் சொல்லுங்க, சொல்லட்டும். ஒரு பொருள் கேப்ப வரேன். நான் ப்ரொஃபஸரே வரேன், திரும்ப வரேன், ப்ரொஃபஸரே வரேன். திரு குமார் இதுங்க. இல்ல அவர் இல்ல அவர் வந்து அடுத்தால் தலையிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இப்ப மட்டும் வேகமா தலையிடுறாரு. நம்ம சில பாயிண்ட் இல்ல முதல்ல அவர் ஒப்புக்கொள்ள சொல்லுங்க. இப்ப முதல்ல இல்ல அவர் எப்படி பேச பாருங்க. முதல்ல 28% என்பது 40 28 ஆக்கணும் சாதனைனாரு. எப்பயா 40, எதுக்கையா 40ன்னு கேட்டவுடனே இப்ப என்ன சொல்றாரு, 28ல அத்தியாவசிய பொருள் ஒண்ணும் இல்லை அப்படிங்கிறாரு. இப்ப நீங்க கரெக்டா சொன்னீங்க, சிமெண்ட் உட்பட. அப்ப எது 28 பட்டியல் இருக்குங்கயா, போய் பாருங்கயா. அடிப்படையில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல பொருட்கள் வந்து வாழ்க்கைக்கு ஆதாரமா மறைமுகமா வரும், நேரடியா வராது. இப்போ நேத்து சாயங்காலம் 5 மணிக்கு பிரதமர் என்ன பேசினாரு, மத்திய தர விரும்புது, அதுவும் நிதியமைச்சரும் பேசினாங்க. இதை அடைய வேண்டும் என்று துடிக்க அதுக்கெல்லாம் 28% போட்டிருந்த ஆட்சி. முதல் பார்வை திருக்குமார், ஜிஎஸ்டி கவுன்சில் முடிவு எல்லா மாநிலங்களும் ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வர்றாங்க. அப்போ அந்த பெனிஃபிட்டை ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கும் கொடுக்கணும்ல, அப்போ ஸ்டேட்ஸுக்கும் கொடுக்கணும்ல. பிரதமர் பேசுறாரு, தான் மட்டும்தான் செய்ததா பேசுறாருன்னு காங்கிரஸ் குற்றச்சாட்டு முன்வைக்குது. அவங்க குதர்க்கமாக பேசுகிறாங்க. அதை நீங்கள் ஒரு பாயிண்டாக கேள்வி கேட்குறீங்க, நான் அதுக்கு பதில் சொல்கிறேன். அதாவது அரசாங்கத்தை நடத்துறது யார்? பாஜக அரசு, பிரதமர் மோடி தலைமையிலான அரசு நடத்துகிறது. இந்த முடிவுகளை எல்லாம் கலந்துரையாடினாலும் கூட, மாநிலங்கள்லாம் கலந்துரையாடினாலும் கூட, இறுதி முடிவு அந்த இழப்பை தாங்கக்கூடிய இதுக்கு மாற்று ஏற்பாடுகள்லாம் பண்ண வேண்டியது அரசாங்கம் தானே பண்ணணும். அந்த முடிவை சரின்னு ஏற்றுக்கிறது பிரதமர் ஏற்றும் பிறகு தானே அதை செய்ய முடியும். அதனால தான் அதை வந்து நார்மலாகவே பிரைம் மினிஸ்டர் மோடி இல்லைனாலும் கூட எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் அந்த கிரெடிபிலிட்டி அந்த பிரதமருக்கு தான் போய் சேரும், அந்த அரசாங்கத்துக்கு தான் போய் சேரும். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக அதை நம்ம பார்த்துக்கலாம். ரெண்டாவது, 20 லட்சம் கோடி இந்த ஜிஎஸ்டியில் வருவாய் வந்திருக்கிறது. மொத்தத்தில் ஆளுக்கு 10 லட்சம் கோடி, ஆளுக்கு 10 லட்சம், மாநிலங்களுக்கு 10 லட்சம், மத்திய அரசுக்கு. இன்றைக்கி 2014க்கு பிறகு இந்த இந்தியா பூரா நீங்கள் ஒரு ரவுண்டு காரில் போயிட்டு வந்து பாருங்கள், எல்லா மாநிலத்திலையும் எல்லா சிட்டிலையும் எல்லா மெட்ரோபாலிட்டன் சிட்டிலையும் இதே போல் ஃப்ரிட்ஜு, இது போல் கட்டடங்கள், சாலை வசதிகள் அத்தனையும் ஒரே நேரத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. இது எங்கேருந்து நடக்கிறது? 2014 முன்னாடி இல்ல, அது ரொம்ப அண்ணா மேம்பாலம் கட்டி எத்தனை வருஷம் ஆச்சு? அதையும் இதையும் கம்பேர் பண்ணி இப்போ நடக்கிற வேலையும் இப்போ சென்னையில் என்ன நடக்கிறதோ இது இந்தியாவில் எல்லா சிட்டிலையும் நீங்க பார்க்கலாம். அப்படித்தான் நடந்து கொண்டு டெல்லி மெட்ரோ வந்து அதனால இல்ல இவ்வளவு ஒரே நேரத்தில் எல்லா இடத்துலையும் செய்யறதுங்கிறது ஒரு பெரிய வருவாய் இல்லைன்னா செய்ய முடியாது. அதை முதல்ல ஒன்று நம்ம என்ன புரிஞ்சு கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பிரதமர் அவர்கள் 2014 பார்லிமெண்ட்டுக்குள்ளே கால் எடுத்து வச்ச உடனே கான்ஸ்டியூஷனை தொட்டு வணங்கிட்டு, பார்லிமெண்ட் படிக்கட்டை தொட்டு வணங்கிட்டு முதல்ல அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் ஞாபகம் இருக்கும். கொஞ்ச நாளைக்கு நீங்கள் கொஞ்சம் கசப்பான அனுபவங்கள் இருக்கும், அதை நீங்கள் பொறுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். ஏற்கனவே திட்டமிடப்பட்டு நாட்டுக்கு ஒரு மிதமிஞ்சிய வருவாயை ஏற்படுத்தணும், அந்த வருவாய் மூலம் நாட்டினுடைய மறுநிர்மாண பணிகளை செய்யணும். இதை செய்ததுக்கப்புறம் மக்களுக்கு மாற்று வழியை நம்ம மக்களுக்கு சௌகரியங்களை பண்ணி கொடுக்கணுங்கிறது அவருடைய ஆரம்ப கால திட்டம். அது நிறைவேறி இருக்கிறது என்று நீங்கள் எல்லாரும் நம்ம எல்லாரும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல நம்ம செல்ஃப் சஃபிஷியன்ட் ஆயிட்டோமா? இல்ல, நடந்துட்டே இருக்குல்ல சார். அது எல்லா இடத்துக்கும் ஒரு நாட்டில் இவ்வளவு பெரிய நாட்டில் சார் நீங்க இவ்வளவு நாள் தேவை, இன்னைக்கு தேவை இல்லைன்னு ஒரு முடிவுக்கு வரீங்க. இந்த 2 லட்சம் கோடி இருந்தா எத்தனையோ திட்டங்கள் பண்ணலாம். மாநிலத்துக்கு இல்லங்கிறது இல்ல, 2500 கோடி கொடுத்துடலாம். தேவை இல்லங்கிறது இல்ல. அன்னைக்கு வருஷத்துக்கு 60,000 கோடி 50,000 கோடி வருவாய் வந்து கொண்டிருந்தது. இன்னைக்கு ஒரு மாசத்துக்கு 2,40,000 கோடி ஜிஎஸ்டியில் வருவாய் கட்டக்கூடிய தொழில் நிறுவனங்கள், சிறு தொழில் செய்கிறவர்கள் எல்லாரும் ஜிஎஸ்டி வரம்புக்குள்ளே வந்து வரி கட்டி கொண்டு இருக்கிறார்கள். வருமான வரி உயர்ந்திருக்கிறது. இதனால தான் வருவாய், இதனால தான் மாநிலங்களுக்கு பாதி அமௌண்ட் வருமானமாக போகிறது. அதனால தான் மாநிலத்தில் எல்லாரும் அதை வைத்து மாநில அளவுலையும் அதை டெவலப் பண்ணுறாங்க. இதை நம்ம ஒத்துக்கணும் இல்லையா? இதை ஒத்துக்கிட்டு தானே பேசணும். நேற்று எல்லாம் உப்பு புளி மிளகா வாங்குறதுக்கு எடுத்துகிட்டு போயிட்டார் பிரதமர் அல்லது மத்திய அரசு. அவங்க அந்த பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்களா? அதை யோசித்து தானே பேசணும். பொருத்தமாக பேசணும்னா நம்ம மக்களோட பேசுகிறோம்.
மக்களோட பேசும்பொழுது மக்கள் இதெல்லாம் கேட்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும். அருண் சார் இப்படி சொல்கிறாரு, லட்சுமி அம்மா இப்படி சொல்கிறாங்களே, இவர் இப்படி சொல்கிறாரு, அவர் இப்படி சொல்கிறாரு, இது உதாரண உண்மை. பணத்தை வாங்கி யாரும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்களா? பணத்தை மாநில அரசோ மத்திய அரசோ மக்களுக்கு தான் செலவு செய்கிறார்கள். அதற்கு ஒரு திட்டத்தை போட்டு அந்த வருவாயை ஏற்படுத்தி வருவாயை பெருக்கி நாட்டை மறுநிர்மாணம் செய்து உலக அரங்கில் நாட்டுக்கு ஒரு மரியாதையை தேடி கொடுத்து உலக அரங்கில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்து உலக தலைவர்களாக பாராட்டக்கூடிய பல ஆண்டுகளாக உலகின் நம்பர் 1 பிரதமர் மோடிங்கிற பெயரை ஏற்படுத்தி கொடுத்த இந்த அரசாங்கத்தையும் அந்த பிரதமரையும் நம்ம பாராட்ட வேண்டும். அதுதான் நியாயம். எது எப்படி இருந்தாலும் அரசியலில் நியாயத்தை ஆதரிக்கணும், தவறை எதிர்க்கணுங்கிறதுல எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இது வரவேற்க வேண்டிய ஒரு சாமானிய மனிதன் ஒரு கடைக்கு போனான்னா ஒரு டிவி வாங்கணுமா, அல்லது ஒரு பால் பவுடர் வாங்கணுமா, அது மாவு வாங்கணுமா, எல்லாத்துலேயும் நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு விலையை குறைச்சி லிஸ்ட் வரும்போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. இவ்வளோ எல்லாத்துலேயும் கார் வாங்கணுமா, மிடில் கிளாஸும் சரி, அப்பர் மிடில் கிளாஸு, லோ கிளாஸு, எல்லாத்துக்குமே ஒரு சகாயத்தை வழங்கி இருக்கிறது இந்த அரசு. காரணம், மக்களுக்காக நம்ம இதை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக மற்ற வேலைகளெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாவது மக்களுக்கு இதை செய்யணும். என்ன நோக்கம் அருணன் கேள்வி எழுப்பினார். இந்த ஓட்சோர்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் வருதுங்க அப்படின்றார். ஒரு எந்த நோக்கம் கிடையாது. நோக்கத்தை நம்ம கற்பிக்கலாம். ஒரு விஷயத்துக்கு 4 வகையான பேர் வைக்கலாம். ஒரு நோக்கம் கிடையாது. ஏற்கனவே அவர் கொடுத்த வாக்குறுதி, கொஞ்ச நாளைக்கு கசப்பான அனுபவங்களை நீங்கள் பொறுத்துக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் செய்தி நீங்கள் ஊடகத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். யாருமே அதை மறக்க முடியாது. அவர் சொன்ன வார்த்தை, கொஞ்ச நாளைக்கு கசப்பான மருந்தோட சேர்ந்து தேனை கலந்து கொடுத்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கசப்பான அனுபவங்கள் இருக்கும். அதற்கப்புறம் அது சரியாகிவிடும், சரி செய்து விடுவேன் என்று அவர் உத்தரவாதம் கொடுத்தார். அந்த உத்தரவாதம் இன்றைக்கு நனவாகி. ஓகே, திரும்ப லட்சுமி அவங்ககிட்ட ஜிஎஸ்டி ப்ளஸ் இன்கம் டேக்ஸில் 12 லட்சம் ரூபாய் ஆக்கினது, இதெல்லாம் டபுள் சலுகைகள் இல்லையா? இது வந்து சாமானியர்களை பொருளாதார ரீதியாக அவங்க இண்டிவிஜுவலாக உயர்த்தும். அவங்க செலவு பண்ணால் அது நாட்டுக்கு ஒரு வரவு கொடுக்காதா? ரைட்டு தான். ஆனால் இந்த ஜிஎஸ்டி ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து ஒரு பொருளுக்கு வந்து 5%, 18%, 28%க்கு இருந்த ஒரு வரியை 5%க்கு குறைக்க முடியுதுன்னா இத்தனை நாள் அவங்க பண்ணது வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷன் தானே அப்படிங்கிற கேள்வி இருக்குது. எனக்கு இன்னும் சில விஷயங்கள் சொல்லிடணும், கடன் சொல்லிடுறேன். இன்கம்ப்ளீட் தொடங்குற பொழுது சொன்னேன் டூ லேட் அப்படின்னு சொல்லிட்டு இன்கம்ப்ளீட்னு சொன்னேன். இன்கம்ப்ளீட்டுக்கு என்ன காரணம், ஏன் இன்கம்ப்ளீட்னு சொல்கிறீங்கன்னு கேட்டீங்க. அதுக்கு ஒரு காரணம் வந்து காம்பன்சேஷன், ஸ்டேட்ஸுக்கு வர வேண்டிய காம்பன்சேஷனை பற்றி அவங்க பேசவே இல்லை. அதை பேசியிருக்கணும் அப்படின்னு சொன்னேன். அதை பேசாத அந்த அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் இது இன்கம்ப்ளீட். இப்போ இருக்கிற அனௌன்ஸ்மெண்ட் வந்து இன்கம்ப்ளீட் தான். ஏன்னா ஸ்டேட்ஸ் தான் வந்து மக்களுக்கான வந்து நேரடி செலவுகள்லாம் வந்து ஸ்டேட்ஸ் கிட்ட தான் இருக்குது. ரெண்டாவது விஷயம் வந்து நாங்கள் வந்து 2021 தேர்தலுக்கு முன்னாடி திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து இங்கே வந்திருந்தாங்க. வெஸ்டர்ன் டிஸ்ட்ரிக்ஸ், அதாவது கோயம்புத்தூர், ஈரோடு, அது திருப்பூர்லாம் நானும் அவரோட ட்ராவல் பண்ணேன். அங்கே இருந்த எம்எஸ்எம்இஸ் வந்து மெயினாக one of the main things they complained about is the procedure, இந்த ப்ராசஸ், ஜிஎஸ்டி ஃபைலிங் ப்ராசஸ், அதை இன்புட் அவங்க கிரெடிட் வந்து திரும்பி வர்றது, ரிட்டர்ன், அதெல்லாம் எவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருந்தது. குட் அண்ட் சிம்பிள் டேக்ஸ் அப்படிங்கிறது குட் சிம்பிளாகவே இல்லை, குட் அண்ட் காம்ப்ளிகேட்டடாக இருந்து அப்படின்னு சொல்றது அங்கே இருந்த ஒரு வியாபாரி அடிக்கடி கொங்கு மண்டலத்தில் போய் இது சம்பந்தமா தொழில்துறையோட ஆலோசிக்கிறாங்க. ஏன் ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? இன்காம்பிட்டன்சியா, அவங்களுக்கு தெரியலையா? எனக்கு தெரியலையே. ஏன்னா அங்கே இருக்கிற ஒரு வியாபாரி தான் யூஸ் பண்ண ஒரு டேர்ம். அவர் இது சிம்பிள் டேக்ஸுங்கிறாங்க மேடம், இது காம்ப்ளிகேட்டட் டேக்ஸ் மேடம் அப்படின்னு அங்க இருக்கிறவங்க வியாபாரிகள் சொன்ன அந்த டேர்மை தான் நான் யூஸ் பண்றேன். 17 டாக்ஸ் இருந்தது, 17 வகையான டாக்ஸ் இருந்தது. இன்னைக்கு நல்லதோ கெட்டதோ ஒரே டாக்ஸ், ஒரே ஸ்லாப்ல வந்திருக்கு. அந்த ப்ராசஸ்ங்க, அந்த ப்ராசஸ் நமக்கு எப்படி தெரியும்? நீங்களும் நானும் பிஸ்னஸ் ரன் பண்ணால் அவங்க தெரியும். அவங்க சொல்கிறது தானே நம்ம சொல்கிறோம். அதையும் நாங்கள் என்ன சொல்கிறோம், இப்போ ஒரு ஆக்கப்பூர்வமாகவே ஒரு சஜஷன், அதை சொல்லிட்டு தான் எங்கள் தலைவர் சொல்லிட்டு தான் இருக்கார் பாராளுமன்றத்தில். அதையும் அட்ரஸ் பண்ணுங்க. நீங்கள் எப்படி வந்து ஸ்டேட்ஸுக்கு வந்து காம்பன்சேஷன் அட்ரஸ் பண்ணுங்கன்னு ஸ்டேட்ஸுக்கு கோரிக்கை வச்சுருக்காங்களோ, அதே மாதிரி அந்த குட் அண்ட் சிம்பிள் டேக்ஸில் குட் அண்ட் காம்ப்ளிகேட்டட் டேக்ஸாகவே இருக்குது. அதை முதல்ல சிம்பிள் டேக்ஸ், அந்த ப்ரொசீஜரை, இன்புட் கிரெடிட் வருது, அதுக்கெல்லாம் அந்த ப்ரொசீஜர் எல்லாம் எப்படி சீர் செய்யலாம், அதை பண்ணலாங்கிறத கொஞ்சம் ஆராய்ஞ்சு அதுக்கான வேலைகளை பண்ணுங்க அப்படிங்கிறது ஒரு கோரிக்கையாவே மறுபடியும் வைக்கிறோம். எத்தனையோ முறை வச்சுட்டோம், மறுபடியும் வைக்கிறோம். இன்னொன்று, இந்த சார் சொல்ற பொழுது என்னன்னா, ஒரு
டேக்ஸுக்கு ஒரு ஃபிலாசபி இருக்குது. அந்த காலத்தில் அர்த்த சாஸ்திரம் எழுதின சாணக்கியர் சொல்லுவார், இதை ஒரு தொழில் பண்ணுறாங்கன்னா அவங்க தொழில் வந்து அந்த சொசைட்டியில் தான் பண்ணுறாங்க, அதனால் அவங்க தொழிலில் முன்னேற்றம் அடைகிறாங்க, க்ரோ ஆகுது. அப்படிங்கிற போது அதில் அவங்களோட அந்த க்ரோத்லேருந்து ஸ்மால் பர்சன்டேஜ் அந்த சொசைட்டிக்கு திருப்பி கொடுக்குறோம். அதுதான் வரியோட ஃபிலாசபி, பேசிக் ஃபிலாசபி ஆஃப் டாக்ஸேஷன். இதெல்லாம் யாரும் கொஸ்டின் பண்ணல. அந்த ஒரு டேக்ஸுங்கிறது எல்லாரும் அரசாங்கம்ங்கிறது வரி வாங்கலாம், அந்த வரியினால தான் அரசாங்கம் நடத்துகிறோம், அந்த அரசாங்கம் வந்து மக்களுக்கு தான் நல்லது பண்ணுது. இந்த இதெல்லாம் யாரும் வரியே போடக்கூடாதுன்னெலாம் யாரும் சொல்ல. எவ்வளோ வரி போடுறீங்க அப்படிங்கிறது தான் கேள்வியே. நீங்கள் வந்து நாங்கள் பிரிட்ஜு கட்டியிருக்கோம், நாங்கள் மெட்ரோ கட்டியிருக்கோம், எஸ் அதெல்லாம் ஒரு அரசாங்கம்னு இருந்தால் அதுக்கு தான் இருக்குது. வரி அரசாங்கத்தோட மெயின் இது என்ன, பட்ஜெட் போடுறது தான். இந்த ரெவென்யூ வர இந்த பிஸ்னஸ் கிட்டேருந்து வாங்கி மக்கள்கிட்டேருந்து வாங்கி மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு தான் அரசாங்கம்னு இருக்கு. ஆனால் எவ்வளோ வரி போடுறீங்க அப்படிங்கிறதுனால அந்த பிரச்சனையே. எவ்வளோ வரி போட்டு சொன்னார்ல, அப்படியே எக்கச்சக்கம் சம்பாதிச்சு அதனால பிஸ்னஸே முடங்கி போடுற அளவுக்கு நீங்க வரி போட்டனால தானங்க பிரச்சனை. அதனால தானே இப்போ பூஸ்ட் பண்றதுக்கு நீங்க வந்து வரி ஏற்று குறைக்க வேண்டியிருக்கு. கேளுங்க, உங்க கேள்வி கேளுங்க. இல்ல இப்போ அதனால தான் தொடர்ந்து சலுகைகளை கொடுத்துட்டு இருக்காங்க. அதை நீங்க பாராட்ட மாட்டீங்களே. அதுதாங்க இன்கம் டாக்ஸ் வரைக்கும் 12 லட்சம் எதிர்பார்த்தீங்களா? 5 லட்சம் ஒரு காலத்துல சொல்லிருக்காங்க. இதெல்லாம் 12 லட்சம் யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. when per capita with time ஒரு growthனு ஒன்று இருக்கும். ஜிடிபி இன்க்ரீஸ். இந்தியா வந்து ஒரு க்ரோயிங் எக்கானமி தான், அதோட ஃபண்டமெண்டல்ஸ்லாம் ஒழுங்காக தான் இருக்குது. அப்படிங்கிறப்போ க்ரோ ஆகிட்டே இருக்கிற போது முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் இருக்கிறவங்களுக்கே இன்கம் டேக்ஸ் இருந்திருக்கும். அப்புறம் அப்படி ஸ்லாப் ஏறிட்டே தானே போச்சு. அதில் 12 lakhsங்கிறது ஸ்லாப் வந்து ரீச் ஆகிருக்கு. அடுத்தது இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் இருக்குது எனக்கு. இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படிங்கிறது இவங்க அடிக்கடி வந்து இந்த ஃபெட்ரல் சிஸ்டம்னா அது திரு பிடிஆர் அவர்கள் வந்து ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார் ஒரு காணொலியில். அவர் என்ன சொல்லியிருந்தார், ஃபெட்ரல்ன்றாங்க ஒவ்வொரு முறையும் அஜெண்டாவை டிசைட் பண்ணுறது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான், பிஎம்ஓட ஆஃபீஸ் தான் அஜெண்டாவை டிசைட் பண்ணுறாங்க. அதில் வந்து 33% அதோட ஓட்டிங் ரைட்ஸ், டெசிஷன் மேக்கிங் பவர் யார்கிட்ட இருக்குது? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் இருக்குது. அதில் வந்து மற்ற 2/3 தான் வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் என்ன, கோவா மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கும் அதே ஓட்டிங் இதுதான், ஸ்மால் யூனியன் டெரிட்டரிக்கும் அதே இதுதான், அருணாச்சல் பிரதேஷ் மாதிரி they may not be contributing anything at all to the tax kitty. அவங்களுக்கும் அதே பவர் தான், தமிழ்நாடுக்கும் அதே பவர் தான். அப்படி இருக்கிற பொழுது இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலையே ரீதிங்க் பண்ணணும். அதோட இந்த ஓட்டிங் அதை ட்ரூலி ஃபெடரல் ஆக்கணும்னா நீங்க வந்து இந்த ஓட்டிங் ரைட்ஸ், இந்த ஓட்டிங் வீட்டோ கொடுக்கணுமோ யாருக்காவது இல்ல, ஐ மீன் இதெல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் தாங்க அதெல்லாம் முடிவு பண்ணணும். இந்த குறைபாடுகள் இருக்குன்னு சொல்றதுக்கான கடமை எங்களுக்கு இருக்கு இல்லையா? இந்த குறைபாடை சரி பண்ணணும் அப்படிங்கிறது தான் அடுத்த கோரிக்கை. கேப்போ சூர்யா, காங்கிரஸ் கட்சி அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில சொன்னது 2 ஸ்லாப் அப்படின்னு, அதை இன்னைக்கு நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு நாங்க பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றீங்களா? காங்கிரஸ் கட்சி எல்லாமே சொல்லுங்க, வறுமையை ஒழிக்கிறோன்னு 1950 சொல்லி 2014 நாட்டில் வறுமையை ஜாஸ்தி ஆக்குனது அவர்களுடைய சாதனை. இவர்கள் காங்கிரஸ் கட்சியை பற்றி பேசுகிறதே தேவையில்லாத ஒரு விஷயம். இப்போ அருணன் ஐயாவும் சொன்னார், லக்ஷ்மி அக்காவும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் சொல்லி திருந்திட்டீங்க அப்படின்னு. கடந்த 10 ஆண்டுகளில் எவ்வளோ தேர்தல் நடந்தது, எவ்வளோ முடிவுகள் வந்தது, அதில் மக்கள் இவர்களுக்கான இடத்தை என்ன காண்பித்திருக்கிறார்கள், அது எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இப்போது நான் கேட்கக்கூடிய மீண்டும் வரக்கூடிய பதில்னா 28% டேக்ஸ் போட்டு மக்களை கொள்ளையடிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கேட்கக்கூடியது 28% ஜிஎஸ்டியில் இருந்ததில் ஏதாச்சும் ஒரு பொருளுடைய வரி அந்த ஜிஎஸ்டிக்கு முன்னாடி 28 விட குறைச்சதாக இருந்ததாக இவர்களால் சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. எல்லாமே நான் மீண்டும் சொல்கிறேன், 30-40 வரைக்கும் இருந்த வரியில் இருக்கக்கூடியதான் எல்லா நிதியமைச்சர்களும் சேர்ந்து 28ன்னு ஒரு பிராக்கெட்குள்ளே கொண்டு வந்தாங்க. நீங்கள் சொல்லக்கூடிய சிமெண்ட் வந்து 28% ஜிஎஸ்டினா முடிவு பண்ணி அதை தான் பேசணும்னு மத்திய அரசு சொல்லுது. 28% சிமெண்ட் இருந்ததுன்னா அதற்கு முன்னாடி 40% இருந்தது சிமெண்ட்டுக்கு கன்சாலிடேட்டடாக நீங்கள் டேக்ஸ் பார்க்கும்போது. அந்த 40 28 குறைச்சதும் எங்கள் அரசாங்கம் தான். உங்கள் கூற்றுப்படி ஜிஎஸ்டி வந்தப்போ அந்த 28 இப்போ 18 குறைக்கிறதும் நாங்கள் தான். இப்போ இவங்க சொல்கிறாங்க இல்லையா, இன்கம் டேக்ஸ் படிப்படியாக உயர்த்தணும்னு. படிப்படியாலாம் உயர்த்தலை. 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நாட்டில் நீங்கள் 25,000 சம்பளம் வாங்கினாலே வரி கட்டணும். இன்றைக்கி 1,10,000 20,000 வரைக்கும் சம்பளம் வாங்கினா கூட வரி கட்ட வேண்டாம். அந்த முனைப்பு மெட்ரோ திட்டம் பற்றி சொல்கிறாங்க இல்லையா, மெட்ரோ திட்டம் பற்றி இவங்க சொல்கிறாங்க இல்லையா, தேவகவுடா அவர்கள் ஆட்சியில் ஆரம்பிக்கப்பட்டு வாஜ்பாய் அவர்கள் ஆட்சியில் டெல்லி மெட்ரோ முடிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் 10 ஆண்டு காலத்தில் தான் சைனாவிலிருந்து எல்லா நாடுகளும் வளர்ச்சி அடைந்தது. இந்த 10 ஆண்டு கால யூபிஏ சர்க்காரில், அதாவது டிகேட் ஆஃப் டிகேன்னு சொல்கிறோம், அந்த 10 ஆண்டுகளில்
இந்த நாடு சீரழிஞ்ச மாதிரி எப்பயுமே அழிஞ்சது கிடையாது. வளர்ச்சியை நோக்கி எல்லா நாடுகளும் போயிட்டு இருக்கும்போது நம்ம படுத்து தூங்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு 40 ஊர்களில் மெட்ரோ இருக்குன்னா அது 35 ஊர்களில் மோடி அவர்கள் வந்த உடனே ஆரம்பிக்கப்பட்டது. அதனால இவங்க தொடங்குறது வாஜ்பாயா இருக்கலாம், கான்ட்ரிபியூட் பண்ணது, அதை கம்ப்ளீட் பண்ணது 10 ஆண்டுகள்ல காங்கிரஸ் பண்ணலையா? என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்னு பெருசா என்ன பண்ணாங்கன்னு அவங்கள சொல்லுங்க. சார் ரயில்வேக்கு தனி பட்ஜெட் இருந்துச்சு சார், இன்னைக்கு உங்கள்ட்ட அந்த பட்ஜெட்டே கிடையாது. அதை விட இன்னைக்கு 800 கோடி செலவு பண்ணாங்க, நாங்க 8000 கோடி செலவு பண்றோம் ஒவ்வொரு மாநிலத்துக்கும். அதனால இவர்களுக்கு இப்ப இவர்களுடைய ஒரே நோக்கம் என்னவென்றால் ஜிஎஸ்டினா மோடி உள்ள எல்லா வரியும் வாங்கிக்கிறாருன்னு ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணிட்டீங்க. இப்ப அந்த பொய் பிரச்சாரம் உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகுது. ஏன்னா அதே வரி மோடி இவ்வளவு குறைச்சிட்டாருங்கிறப்போ அந்த கிரெடிட் ஃபுல்லா மோடி அவர்களுக்கு போகுது இல்லையா? அப்ப இவங்க வந்து லா பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னா 50% மாநிலத்துக்கு 50% சென்ட்ரலுக்கு. இப்ப இது இவர் குறைச்சிட்டதுனால எங்க மாநிலத்துக்கு வரக்கூடிய வரியெல்லாம் போயிடுச்சு, நாங்க எங்க போய் நிற்போம் அப்படின்னு இப்ப நீங்க லா பேசுறவங்க அன்னைக்கு பேசியிருக்கணும். 28% வாங்கினாங்கன்னா அதுல பாதி வருவாய் நீங்க மாநிலத்துல வாங்கிட்டு தான் இருந்தீங்க. நீங்க ஜிஎஸ்டி கவுன்சில் அப்போஸ் பண்ணல. ஜிஎஸ்டி கவுன்சில் நல்லா வாய் மூடிட்டு உட்கார்ந்துட்டு இன்னைக்கு வந்து ஐயோ அன்னைக்கு இவ்வளவு வரி போட்டுட்டீங்க அப்படின்னு டிராமா போடுறதுல மக்கள் புரிந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதற்கு வரக்கூடிய தேர்தல்களிலும் பதில் சொல்லதான். திரு அருணன் அவர்கள்ட்ட, திரு அருணன், ஜிஎஸ்டி அநியாய வரி அப்படின்னு எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. இன்னைக்கு ஜிஎஸ்டி மாறிடுச்சு. இதே மாதிரி தான் சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்னீங்க, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க போகிறோம் அப்படின்னு பாஜக சொல்லிட்டாங்க. இன்கம் டேக்ஸ் கொள்ளையாக இருக்குன்னீங்க, இன்கம் டேக்ஸை மாற்றிட்டாங்க. நீங்கள் எதெல்லாம் குற்றச்சாட்டாக முன் வைக்கிறீங்களோ அதெல்லாம் மாற்றிட்டு இருக்கு பாஜக அப்படின்னு பார்க்கலையா? நீங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறதுடைய முகாந்திரமே குறைஞ்சிட்டு இருக்கதா பார்க்கலையா? இல்லை, இப்போ குற்றச்சாட்டுகள் உண்மைன்னு ஒத்துக்கிறீங்களா கார்கே? நீங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, அது அவங்க திருத்துறாங்க. அப்போ நாங்கள் குற்றச்சாட்டு வைக்காமல் இருந்தால் இந்த நாட்டு நிலைமை என்ன இருக்கும்? இப்போ பாருங்க, 28% நீங்கள் நல்லா கேட்டீங்க. சிமெண்ட் போன்ற பொருட்களுக்கு 28%. அதுக்கு என்ன நண்பர் சூர்யா பதில் சொல்கிறாரு? ஐயா அதுக்கு முன்பு ஏற்கனவே 40% இருந்திருக்கும் ஐயா அப்படின்னு ஊகமாக சொல்கிறாரு. அதற்கு முன்பு இருந்தது ஜிஎஸ்டியே அல்ல, அது மாநிலத்துக்கான ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இருக்கக்கூடிய விற்பனை வரி, சேல்ஸ் டாக்ஸ். ஒவ்வொரு மாநிலமும் அந்த மாநில நிலைமைக்கு ஏற்ப ஒரு பொருட்கள் மீது ஒரு வரி விதிக்கும், இன்னொன்று விதிக்கும். அடுத்த பாயிண்ட், இந்த ஜிஎஸ்டி என்பது மாநிலங்களுடைய நிதி அதிகாரத்தை முழுமையாக எடுத்துருச்சு. கேட்டா ஜிஎஸ்டி கவுன்சில் தான் முடிவு பண்ணுதுங்கிறாங்க. சகோதரி ரொம்ப நல்லா சொன்னாங்க, நான் அந்த பாயிண்ட்டை சொல்லணும்னு நினைச்சேன். ஜிஎஸ்டி கவுன்சில் என்னங்க அதிகாரம் இருக்கு? மொத்த அதிகாரத்தில் 3/1 பங்கு ஒன்றிய அரசுக்கு, 3/2 பங்கு தான் மிச்சம் எல்லாம். அந்த 3/1 இன்னும் அவங்க பாஜக ஆளுகிற மாநிலங்கள் இருக்கும், அதுல கொஞ்சம் சேர்ந்தா கூட பெரும்பான்மை கிடைச்சு போயிடும். அப்ப அந்த ஒன்றிய அரசு வைக்கிற அஜெண்டா தான், அவங்க சொல்ற முடிவு தான் ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய முடிவு. இது மாநிலங்களுடைய நிதி அதிகாரத்தை முழுமையாக பறிக்கிறது. இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய கட்டமைப்பையே மாற்றணுங்கிறேன். இன்னும் ஒரு பாயிண்ட் ஐயா அவர் இன்னொரு நண்பர் பேசினாரு, அதில் முடிச்சிடுறேன். இல்லைங்க ஐயா, இது ஆரம்பத்தில் கஷ்டம்லாம் இருக்கும்னு மோடி ஐயா சொல்லியிருக்காரு அப்படின்னாரு. இப்போ கஷ்டம்லாம் தீர்ந்து போச்சுங்களா ஐயா? பொருளாதாரம் வளர்ந்துருச்சுங்களா ஐயா? வளர்ந்துருச்சுங்கிறாரு. ஆனால் நான் 3 பாயிண்ட் சொல்கிறேன். ஒன்று, அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு இப்போ என்னங்க ஐயா? மோடிஜி வரும்போது 61 ரூபா, இப்போ 88 ரூபாய்க்கு மேலே. இது என்ன காமிக்குது? அப்போ பொருளாதாரம் எவ்வளவு தள்ளாடுது. அப்புறம் தங்கத்தின் விலை என்ன? இன்னைக்கு என்ன தெரியுமா? இன்னைக்கு மட்டும் 2 முறை விலை கூடி இருக்கு. இல்ல, அது சர்வதேச நிலவரம். 440 ரூபாய் சவரன். அது சர்வதேச நிலவரம். அதுக்கு நீங்க கேள்வி கேட்கணும். இருங்க, அது எப்படி கேட்கறது? ஏங்க என்னங்க வாதம் இது? ஏங்க இந்த நாட்டுக்கு யாருக்கு? இவர் விஸ்வகுருங்க. இந்த நாட்டுக்கு என்னங்க உலகத்துல மாறினாலும் இவரெல்லாம் மாத்துவாரு. 56 இன்ச்சாச்சே ஐயா. ஏன் நாட்டில் விலை கூட விட மாட்டேயா? அது யாரா விலையை கூட்டுறது? அப்படிலையா கேட்டு வந்திருக்கணும். எனக்கு நான் வாயே திறந்து பேசவே மாட்டேங்கிறாங்க தங்க விலையை பத்தி. அப்ப இந்த ஏழை இந்து பெண்கள் தாலிக்கு தங்கம் வாங்குறதுக்கு என்ன பாடுபடுவாங்க? இந்த லட்சணத்துல ட்ரம்ப வந்து எதுல கேட்கணும்? 50% வரி அதுல கேட்கணுமையா? ட்ரம்ப கேட்டாரா? ட்ரம்ப பெயரை சொல்லி நம்ம இல்ல, ட்ரம்ப் பெயரை சொல்லி மோடி கண்டிச்சாரா? கண்டிக்கலையே. வரிசையா தாக்குதல். இப்ப விசா வரைக்கும். ஏன் விமர்சிக்க மாட்டேங்கிறாரு? நண்பேண்டா என்கிற முறையில ட்ரம்போட இருக்காரு. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. சரி, ஓகே. அப்ப இப்படி வரிசையாக சொல்ல முடியும் பொருளாதாரம். இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட், ஈவன் இந்த வரி கூட இப்பொழுதும் இப்ப நீங்க ஹோட்டல்ல போய் சாப்பிடுங்க, 5% வரி கொடுக்கணும். எந்த ஹோட்டல் மெஸ்ல போய் சாப்பிட்டா கூட
பார்த்தீங்களா ஒரு இப்போ 5% 200 ரூபாய்க்கு சாப்பிட்டீங்கன்னா 10 ரூபா வரி கட்டணும். ஏங்க இதையாவது நீ இழுக்கக்கூடாதா? ஏங்க ஹோட்டல்ல சாப்பிட்டா வரி கட்டணும் இந்த நாட்டில். பட் ஹோட்டலுக்கு வரி கட்டணும். பை பிராக்டிக்கல் சாலையோர கடையிலையோ சின்ன கடைகளிலையோ வரி இல்லை. சூப்பர், நல்ல வழிக்கு அது கொண்டாங்க. கார்கே நீங்க வேற ஏன் ஞாபகப்படுத்துறீங்க? ஐயா கையேந்தி பவனுக்கு வரியை போட்ட போகுது இந்த அம்மா 5%. எப்ப ஹோட்டலுக்கு போக கூடாது? யார் ஹோட்டல்ல பூரா இழுத்து போடலாமா? சரி கேப்போம். இல்ல ஹோட்டல்ல இழுத்து போடலாம். இல்ல கேக்குறேன். அதே போல பிராண்டட் அரிசிக்கு வரி இருக்கா இல்லையா? சரி ஓகே, பிராண்டட் அரிசிக்கு ஓகே அரிசி உங்களை மாதிரி பணக்காரங்க சாப்பிடுறாங்க, அதனால வரி போடுறோம். எங்களை மாதிரி ஏழைகள் பிராண்டட் அரிசி சாப்பிடுறதுல, அதனால அதுக்கு அதை பத்தி அதாவது ஒரு விஷயம். இப்போ குமார் இது வந்து எதிர்க்கட்சிகளுடைய குரலுக்கான வெற்றியை நீங்க எடுத்துக்க மாட்டீங்களா? ஆரம்பத்துல இருந்து அவங்க தான் சொல்லிட்டு இருந்தாங்க, நாங்க மட்டும் கிரெடிட் எடுத்துக்கோன்றீங்க. அவங்க கேட்கறது எங்களுடைய குறைகளை சுட்டிக்காட்டுறதால நீங்க சரி பண்றீங்க. அப்ப எதிர்க்கட்சிகளுக்கு இதுல ரோல் கொடுக்கணும்ல? எதிர்க்கட்சிகள் சொல்வதற்கு முன்பே மோடி சொன்னதை நான் உங்களுக்கு முதல் ரவுண்ட்ல சொல்லிட்டேன். நான் அவர் பிரமா 2018 இருந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல அதுக்கு முன்னே அவர் 14ல வரும்போதே அவர் சொல்லிட்டாரு, நான் இந்த மாதிரி முடிவுகள் எடுக்க போறோம், கசப்பான முடிவுகள் எடுக்க போறோம். இல்ல முதலமைச்சர் ஜிஎஸ்டி வேணாம்னு சொன்னாரு. இல்ல சார், அப்படி இல்ல அப்படி அல்ல. அது எதிர்க்கட்சிகளுடைய கடமை, மக்களுக்காக பேச வேண்டியது தான் அவங்க கடமை. அதுக்காக தான் அவங்க எதிர்க்கட்சி அந்தஸ்து கொடுத்து அவங்களை வைத்திருக்கிறது. அது அவங்களுடைய உரிமை. அதை அவங்க பேசியிருக்காங்க. அதுக்காக அவங்க சொன்னாங்கிறது தான்ங்கிறதெல்லாம் கிடையாது. சூழல் மாறுது. வருமானங்கள் நாட்டில் வருமானம் பல மடங்கு உயர்ந்திருக்கிறது. வரியின் மூலமாக உயர்ந்திருக்கிறது. வரி கட்டுவோருடைய எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் இத்தனை காரியங்களை செய்ய முடிகிறது. இன்றைக்கி 2010க்கு முன்னால் என்ன, நம்மளுடைய 2014க்கு முன்னால் நம்ம 10வது இடத்துல இருந்தோம். நம்மளுடைய ஜிடிபியினுடைய ரேட் 10ல் இருந்தோம். அஞ்சை தாண்டி இப்போ 3வது இடத்தை நோக்கி நம்ம போய் கொண்டிருக்கிறோம். எல்லா வகையிலையும் ஒரு வல்லரசு நாடுக்குரிய தகுதியோடு நாம் முன்னேறி கொண்டிருக்கிறோம். உலகம் வந்து நம்மளை அனுசரிக்காமல் எந்த முடிவு எடுக்க முடியாத ஒரு நிலை இன்னைக்கு இருக்கிறது. உலகத்தில் உள்ள அத்தனை பிரதமர்களும் நம்ம பிரதமரை பாராட்டி கொண்டு இருக்கிறார். இதற்கெல்லாம் ஓகே கரெக்ட். அது அருணன் கேட்டாரு, தங்கத்துக்கு நமக்கு நேரடி தொடர்பு இல்லை, எந்த ஒரு நாடும் முடிவு பண்ண முடியாது. ஆனா நீங்க கிளைம் பண்றது விஸ்வகுருன்னு கிளைம் பண்றீங்க. இதெல்லாம் ஒரு விரண்டாவாதத்துக்காக கேட்கிற கேள்வி சார். அவர் சில நேரத்தில் அவர் ரொம்ப பேராசிரியர், நிறைய அனுபவம் மிக்கவர். விரண்டாவாதத்துக்குன்னு ஒரு கேள்வி கேட்டால் மயிர் பிளக்கும் வாதம்னு ஒரு கருத்து இருக்குது தெரியுமா? முடிய ரெண்டா பிளக்கலாமா முடியாதாங்கிறது அதுக்கு ஒரு வாதம். அந்த மாதிரி கான்செப்டில் நான் பேசுறதுக்கு இல்லை. அது சர்வதேச நிலவரம் தான். சர்வதேச நிலவரம் தங்கம் எப்படி இருக்குங்கிறது சர்வதேச மார்க்கெட் நிறைய இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி அது போய் கொண்டிருக்கிறது. டாலரை பற்றி சொன்னால் டாலர்னு கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்க, என்ன ஆக போகுதுன்னு பாருங்க. நம்ம நாணயத்தில் 88 ரூபா ஆயிடுச்சு சார். ஆயிருக்கு. அதுக்கு தான் மாற்று நடவடிக்கை. நம்ம பணத்திலே நம்ம பரிவர்த்தனை பண்றதுக்கு நம்ம ஸ்டெப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது போக இதெல்லாம் சேர்ந்து தான் ட்ரம்புக்கு கோவம். ட்ரம்ப் அவர் எவ்வளவு டென்ஷன் ஆனாலும் அதை பக்குவமாக ஹேண்டில் பண்ணி அவருக்கு எதுக்கு பதில் சொல்லணும், எதுக்கு பதில் சொல்லக்கூடாது என்பது பிரதமர் மோடிக்கு நன்றாக தெரியும். எதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும்ங்கிற அவசியம் இல்லைன்னா பதிலே சொல்ல வேண்டியதில்லை. இந்த அடிப்படையில் ஒரு மெச்சூரிட்டியின் அடிப்படையில் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதற்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது என்னுடைய கருத்து. ஒரே வரி மேடம், ஒரே வரி தான். இல்லை, ராகுல் காந்தி அவர்கள் முன்னாடிலேருந்தே நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருக்காரு. டிமானிட்டைசேஷன் பற்றி, ஜிஎஸ்டி பற்றி, எலக்டோரல் பாண்ட் பற்றி, ஃபார்முலாஸ் பற்றி, காஸ்ட் சென்சஸ் பற்றி, இதுக்கெல்லாம் அவருக்கு முன்னாடியே தோணின நிறையா விஷயங்கள் கரெக்டு அப்படிங்கிறத இந்த அரசாங்கம் வந்து ப்ரூவ் பண்ணிடுச்சு அவங்களோட இந்த ஆக்ஷன் மூலமாக. இந்த ஆக்ஷன் மட்டும் இல்ல, ஃபார்முலாஸும் சரி, உங்க குரலுக்கு மதிப்பு கொடுக்கறாங்க அப்படினா எங்க குரலுக்கு இல்ல, எங்க குரல் நாங்க தான் அவங்களை இயக்கறோம்னு சொல்ல வரேன். நாங்க தான் காங்கிரஸ் இயக்குறது. ராகுல் காந்தி அவர்கள் தான் இந்த அரசாங்கத்தையே இயக்குறாரு. ஓகே, நல்லா அந்த கனவுலே இருந்துக்கிட்டு இன்னும் அடுத்த 50 வருஷத்துக்கு பிரச்சனையே இல்லை. இப்போ என்னன்னா, ஜிஎஸ்டி கவுன்சில் சர்வாதிகாரமா செயல்படுது. ஏனென்றால் அதாவது 3ல் 1 பங்கு ஓட்டு உங்ககிட்ட இருக்கின்றாங்க. நான் வந்து ஃபேக்ட் சொல்கிறேன். இது வரைக்கும் 50 ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் நடந்திருக்கு. இது வரைக்கும் 2 முறையில் தான் கான்ஃபரன்டேஷனே வந்திருக்கு. ஒன்று வந்து
லாட்ரி சீட்டில், இன்னொன்று வந்து ஆன்லைன் கேமிங்கில். இப்போ உண்மையிலேயே பல ஜிஎஸ்டி விதிகள் விதிக்கப்பட்டதில் இந்த காங்கிரஸுக்கோ ஒரு நிமிஷம் முரண்பாடுகள் இருந்திருந்தால் அங்கே ஓட்டிங்க்கு அவங்க கேட்டிருக்கணும். கேட்டதில்லை. ஏனென்றால் உள்ள வந்து இவர்கள் முடிவுகளுக்கு ஒப்புக்கொண்டு வந்து விடுவார்கள், வெளியே வந்து நாடகம் போடுவார்கள். இது காங்கிரஸ் அனைத்து மாநிலங்களும் ஒப்புக்கொண்டு எடுத்த முடிவுகள் இல்ல. இத பாருங்க, அந்த கவுன்சிலுடைய அதிகாரம் முழுக்க முழுக்க ஒன்றிய அரசிடம் தான் இருக்கு. பேசி பிரயோஜனம். அதனால தான் மக்கள்கிட்ட போய் பேசுகிறோம். அன்றையிலிருந்து 28% உயர்த்தியதிலிருந்து அனைத்து எதிர்க்கட்சிகளும் இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் முடிவை வெளியில பேசி உள்ள பேசி பிரயோஜனம் இல்ல. ஓகே, நல்லது. அதாவது ஜிஎஸ்டி கவுன்சில் மத்திய அரசு எல்லாரும் செயல்படுவது இந்திய நாட்டினுடைய 142 கோடி மக்களுக்காக. எதை செய்தாலும் மக்கள் நன்மையை கருதிதான். ஜிஎஸ்டி வருவாய் வந்ததுன்னா பாதி மாநிலங்களுக்கு செல்கிறது. மாநிலங்களும் வாங்கி கொண்டு விட்டு மாநிலங்களும் கூட கீழே நின்று பேச முடியாது. மாநிலங்கள் பல மடங்கு ஆதாயம் பெற்றிருக்கிறது. நாட்டை முன்னேற்ற வேண்டும் என்பது அதனுடைய நோக்கம். அதை புரிந்து கொண்டு இன்னைக்கு இருக்கிறத நீங்கள் வரவேற்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டும். ஓகே, பொதுமக்களுக்கு தெரியும் இது யாருக்கு கிடைத்த வெற்றி அப்படின்றது. நம்மளோட இதை தீவிரமாக இதனுடைய பலனையும் இதனுடைய எதிர்வினைகளையும் பார்த்தவர்கள் அவர்கள் முடிவு செய்வார்கள். வார்த்தை இந்த விருதுகளுக்கு நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இணைந்தீர்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.